வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிறப்பான தரமான சம்பவத்தை பார்க்க போறோம். அப்படி என்ன சம்பவம் அப்படின்னா, செங்குருதி கிளவுன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படி சொல்லணும்னா, செங்குருதி கிளவுனே மாட்டிக்கிட்ட நீனே அப்படிதான் சொல்லணும். அப்படியேப்பட்ட அவர் என்ன வேலை பார்த்திருக்காருன்னா, காசு வாங்கியிருக்காரு, லஞ்சம் வாங்கிட்டு பேசியிருக்காரு. இதுதான் நம்ம சொன்னோம், முன்னாடியே கணிச்சு சொன்னோம். இவங்க எல்லாம் வந்து காசு வாங்கிட்டு பேசுறவனுங்க. இவனுங்களே இவ்வளவு வாங்கியிருக்கானுங்கன்னா, அப்ப அந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல்ல இவனுக்கு முட்டு கொடுத்த டிவி சேனல்லாம் எவ்வளவு வாங்கியிருப்பாங்கன்ற நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்படியேப்பட்ட இவருடைய ஆடியோ உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செய்யோன் பேசுகிறேன். இந்த பதிவை வந்து நான் பண்ண வேண்டாம், ஒரு ஒரு கோர் ஒரு கோர் டீமில் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக அது பர்சனலாக சாருக்கு நான் அனுப்ப வேண்டிய பதிவு. ஆனால் அதை நான் இங்கே அனுப்புறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபன் பண்ண வெண்டி அண்ட் அமீராக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அவங்க என்ன தான் ஒரு 10,000 12,000 எனக்கு கொடுக்கணும், எனக்கு பண்ணணும்னு சொல்லி அனுப்பியிருந்தாலும், அதோட 8,000 சேர்த்து போட்டு 20,000 அமிச்ச சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. ஒரு அண்ணன் தம்பிக்கு செய்கிறாரு அப்படின்னா, அது வந்து ஒரு பொதுத்தளத்தில் சொல்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. நான் அது ஒரு தயக்கத்தோடு தான் இதை பதிவு பண்ணுறேன். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட் ஓகே ஃபைன். ஸோ அவர் பண்ணுற உதவி தெரியணுங்கிறதுக்காக இந்த பதிவு. மற்றபடி என்னோடய சேனல் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்காரு. கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அமீரா அண்ட் வெண்டி அண்ட் சாரும் ஒரு 8,000 சேர்த்து போட்டு, அந்த மனசு வந்து ரொம்ப, அவங்க அனுப்புனதை மட்டும் எனக்கு அனுப்புறதுன்றது வேறு, இவருக்கு 8,000 10,000 சேர்த்து போட்டு இவர் அனுப்புறதுங்கிறது வேறு. ஸோ தேங்க்யூ சார். அது தயவு செஞ்சு என்னை வந்து ஒரு அந்நியமாக நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் செஞ்சது தெரியணுங்கிறது தான் நான் இங்கே பதிவு பண்ணி போடுறேன். நம்ம அதை தனியாக பர்சனலாக பேசிக்கலாம். ஆனால் தேங்க்யூ சார். ஏன்னா ஒரு அண்ணனாக இருந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, என்னோடய சேனலுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு நானும் மேலே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த எண்ணம் வந்து பாராட்டுதலுக்குரியது. ஸோ அது இங்கே ஒரு பொது உடைமையில் தெரிகிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஸோ அதனால தான் சார் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். தவறாக நினச்சிக்காதீங்க. என்னடா அவன் பாட்டுக்கு இங்கே வந்து சொல்கிறானே, நீங்கள் தயவு செஞ்சு தவறாக நினச்சிக்காதீங்க சார். அண்ட் தேங்க்ஸ் அ லாட். இந்த ஆடியோவில் இருக்கிறவரை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஆடியோ பேசுகிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தெரியாதவங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லிக்கிறேன். இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யோன் திருட்டுக்கொட்டு வேலன் அப்படி சொல்லணும். அவர் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அசீம் விழுதுகளில், அசீம் அடிமைகளில், அசீம் கிளவுன்களில் ஒருவர், அசீம் பிஆர்களில் ஒருவர்னு கூட சொல்லலாம். ஆனால் இவங்களை நடுநிலையாளர், நாங்கள் வந்து உண்மையை பேசுவோம், நேர்மையை பேசுவோம்னு சொல்லிட்டு அசீமுக்கு சொம்பு தூக்கி கொண்டிருந்தவர்களில் ஒருவரான இவர் செய்திருக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கேவலப்படக்கூடிய காரியம். ஆனால் பேசுவார் பாருங்க, திருவள்ளுவருக்கு பேரன் மாதிரி பேசுவான் 4. ஆனால் பண்ணியிருக்க வேலையை பார்த்தீங்கன்னா, நானம்புறையத்தனமான வேலையை செஞ்சுட்டு இதில் வேற தேங்க்ஸ்ன்னு போட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கு. நான் சொல்லலை, நீங்களே உங்களுக்குள்ள ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்திப்பீங்க, உங்களுடைய ஆட்களுக்கு வந்து காசு பத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து கதறுவாங்களான்னு என் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஆஹா ஓஹோன்ற விஷயம் தான் நடந்திருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இவனுங்க மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுப்பானுங்க தான் எனக்கு தெரியல. அதாவது என்னன்னா, இவர் எவ்வளோ காசு வந்து வாங்கியிருக்கிறன்ற மாதிரி இவர் வாயாலே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது தெரிஞ்சு இவ்வளோ வாங்கியிருக்காரு, தெரியாமல் இவ்வளோ வாங்கியிருக்க கூடும். அதான் நான் சொன்னேன்ல, 50 லட்சத்தில் ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்தா கூட இவனுங்க அதனால ஆஹா ஓஹோன்னு கத்தின்னு இருக்கானுங்கன்னு சொன்னா இல்லையா. இப்போ ஒரு துபாய் போயிருக்காருல ஒருத்தர், அவருமே வந்து துபாயில் ஒருத்தருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு டூருக்கு. அதை போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு, கூட அங்கே யாராவது கடை திறக்குன்னு நான் கூப்பிடுங்க, அந்த அளவுக்கு நிலைமையாகி போயிருக்கு. இவனுங்க நம்மகிட்ட என்ன சொன்னானுங்க, அந்த இடத்துல வந்து அண்ணன் கடை திறக்க போறாரு, துபாயில் வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபேனோட கடையை திறக்க போறாரு ஆவோன்னானுங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய சென்டர் ஸ்டாண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய சென்டர் ஸ்டாண்டுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்காக போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிருக்கான். வெக்கேஷனுக்கு போனோம், உங்களுக்கு வெக்கேஷன்ல வேலை இல்லாமல் போயிருக்காப்புல தம்பி, அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு போன கேப்பில் கேட்குறாரு. அங்கே யாராவது சியோனை யாராவது கடை தரப்பை விட ஏதாவது விழா இருந்தால் என்ன கூப்பிடுங்க, உன்ன விழா கூப்பிட்டு அது விழாவாக இருக்குமான்றத அவங்க யோசிச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த ஒரு நிலைமைக்கு அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமனு சும்மா ஜாலியாக தெரிக்க விட்டுன்னு இருக்காரு. டெய்லி ஏதாவது ஈவெண்ட்ல இருக்காரு, டெய்லி ஏதாவது ஸ்டேஜில் பேசுறாரு, அந்த மாதிரி வேற லெவலில் போயிட்டு இருக்கு. என் பையனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருமானம் இருக்க மாட்டேங்குதுங்க, ஒருத்தருக்கு கூட மாட்டேங்குது, சும்மா கூட ஒரு கெஸ்ட்டாக கூட கூட மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. நான் டைட்டில் வின்னர்
ரோட்ல இருந்தா கூட ஓரமா போப்பா அப்படின்ட்டு போறாங்க. அந்த நிலைமையில தான் இருக்காரு நம்ம ஆளு. அது கூட இருக்க விழுதுகளும் பாருங்க, இவன் போன கேப்ல அடிச்சுக்கிட்டு சாவுதுங்க. அவனுங்களாம் அடிச்சுக்கிட்டு இவங்க சண்டை ரோட்டுக்கு வந்துருச்சு. அடிச்சு உருண்டு பிறந்துக்கிட்டு அவங்க கூட்டத்துல இருந்த சண்டை வெளியே வந்து நீ இவ்வளவு வாங்கினா நான் இவ்வளவு வாங்கினேன்ட்டு பாத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது என்ன நடந்திருக்கு பாருங்க பிரச்சனை. அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு வருஷம் புரிசலா ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க. அதுல ஒரு அக்காவுக்கு வந்து ரொம்ப நாளா தோணிக்கிட்டே இருந்தது, இந்த மாதிரி பணம் கொடுத்து நம்மள யாரோ பேச வைக்கிறாங்க போறாங்க வராங்கன்ட்டு. டப்புனு ஞான உதயம் வந்துட்டு இருக்கு. அந்த அக்கா அதுல வந்து வெளியே வந்துட்டு ஜோ மைக்கேலோட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களோட கதையெல்லாம் அப்படியே லீக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அக்கா சொல்றாங்க, நான் காசு வாங்கினது உண்மை, என்னால அதை வந்து நான் சொல்லிக்க முடியும், ஆனா இவனுங்களால சொல்ல முடியுமா? ஆனா காசை வாங்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அப்படியே உண்மையா பேசுறேன், நாங்க அப்படி ரிவ்யூவர் இப்படி ரிவ்யூவர்னு பேசுறான். கேட்டா செங்கூருதி கிளவுன்னு இப்படி ஒரு பாட்டை வேற போட்டுக்கிறான் வாழங்கன்ட்டு போய். ஏய் உன் வீடியோவே வெறுப்புக்காக நம்ம ஆளுங்க தான் பாக்குறாங்க போல இருக்கு. எங்க ஆளுங்க தான் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், அவன் ஒரு பைத்தியக்காரன் வெறும் அவதூறா பேசிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு வந்து புலம்புவாங்க. பாக்குறதே எங்க ஆளுங்க தான்டா அதுல முக்காவாசி பேரு. அப்படி என்னத்த நீங்க பேசி கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு சூடாகி வந்து என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். யாரான்னு போய் பார்த்தா இவன். அதாவது சின்ன சொம்புக்கே இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க, இப்ப பெரிய சொம்புக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க. இவர்தான் சொல்லுவாரு, ஏன்டா அப்படி சொம்பு துக்குறீங்க முட்டு கொடுக்குறீங்க, டேய் காசு வாங்கிட்டு முட்டு கொடுக்குற மானங்கட்ட பையல, இப்படியாப்பட்ட பொழப்பு பொழைகிறது வழியே போறவங்கிட்ட 4 பேர்கிட்ட வழியே போறோம் 4 பேர்கிட்ட வாங்கி குடிக்கலாம்டா. இந்த மாதிரி ஒரு மானகட்ட வேலை பாக்குறியாடா, என்னத்த சொல்றதே தெரியலங்க. இவனுங்க பண்ற வேலை அப்படி. நீ ரொம்ப டிங்டிங்னு சொம்பு அடிக்கும் போதே எனக்கு தெரியும்டா, கன்ஃபார்ம் உனக்கு ஒரு நாள் நீ மாட்டுவன்ட்டு. உங்களுக்குள்ளே ஸ்டிங் ஆபரேஷன் நடத்திக்கிட்டு உங்களுக்குள்ளே நீங்க மாட்டிக்கிறீங்க பாத்தியா, ஆளாளுக்கு மாத்தி மானகட்ட போல. கடைசியா அடிச்சுட்டு ரோட்ல வந்து நிற்கும் போது தான் தெரியுது, ஓஹோ இப்படியா போட்ட ஆளா. இதுல நீ வேற வந்து இவங்களுக்கு என்னது இந்த மாதிரி அக்யூசேஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நடவடிக்கை எடுக்குமா பாருங்க, இப்படியாப்பட்ட ஒரு நபரு அபியூசர்லாம் சொல்றாங்களே. டேய் நீங்கெல்லாம் அபியூசருக்கு யூடியூப் அபியூசர்கள்ரா நீங்க சொல்லணும். யூடியூப் அபியூசர்கள் இப்படிதான் சொல்லணும், கரெக்ட். இந்த மாதிரி ஆள்களா நீங்களாம், அந்த மாதிரி காசை வாங்கிட்டு அடுத்தவனுக்காக இப்படி பேசுனீங்களே. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்ட்டு. அது நடந்திருக்குது. இப்ப உங்களுக்கு கொஞ்சமா அழிவுகாலம் தொடங்கி விட்டது, அதனுடைய வெளிப்பாடு தான் அது. முடிஞ்சா மானமுள்ளவன், தன்மானம் உள்ளவன், திமிர் பிடிச்ச தமிழன், அப்புறம் மக்கள் நாயகன், இப்படி எல்லாம் பேரு நீங்களே உங்களுக்கு நீங்க வச்சுப்பீங்கல்ல, அதெல்லாம் உண்மையா இருக்கிறவன் அதெல்லாம் இருக்கிறவன் என்ன பண்ணிருப்பான், நேரம் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பான். ஆனா அதெல்லாம் இல்லாதவன் என்ன பண்ணிருக்கான், நேற்று லைவ் போட்டிருப்பான், நேற்று சாயங்காலமே லைவ் போட்டு அவனுக்கு அவனே முட்டு கொடுத்துட்டு இருப்பான். அதுல ஒரு அங்கிளை சேர்த்துப்பான், இன்னொரு அங்கிளை சேர்த்துப்பானுங்க, சேர்த்துக்கிட்டு இவனுங்களுக்கு மாத்தி இல்லைங்க நாங்க இப்படியா இது சொல்ல வந்தேன், எங்களுக்கு வந்து நிதி பற்றாக்குறையா இருந்துச்சு, அதனால அவர் வந்து எனக்கு உதவி செஞ்சாரு, ஆஹா ஊஹுன்ட்டு ஆள் வராத கூட்டத்துக்கு இவனுங்க ஆளாளா பேசிக்கிட்டு இருப்பானுங்க, கும்பலா பேசிக்கிட்டு மணிக்கணக்கா பேசுவானுங்க. அப்படிலாம் என்னதான் பொழுது போலன்னு உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க போல இருக்கு. இவனுங்க சொல்றானுங்க பூமர் அங்கிள்ஸ், நீங்க பூமர்னா நீங்க வந்து பூமர்ல பெரிய பூமர்ரா நீங்களா, சொன்னது அண்டா தூக்குறான்னு அவன். அண்டா தூக்கலடா நீ திருவோடு தூக்கி திரியிற, இந்த பொழப்பு பொழைகிறதுக்கு 4 தெரு போய் பிச்சை எடுத்து திங்கலாமடா மானங்கட்டப்பல. இதுல வேற அவர் சொல்றாரு அக்யூசேஷனு பால்ஸ் அக்யூசேஷன் சொல்றாங்க, ஏமாத்துறானுங்க, முட்டு கொடுக்குறானுங்கன்ட்டு. இப்ப உனக்கு யாரு முட்டு கொடுக்க போறான் தெரியலையே. செங்குருதி உன் பாடம் கீஞ்சிதுடி, செங்குருதி உன் கதை முடிஞ்சதுடி. அப்புறம் செங்குருதி அண்ணன் நீங்க நல்ல மூட்ல இருக்கண்டா, அதனால இதோட முடிச்சுக்கிறேன், இன்னொரு நாள் பாக்குறேன், இன்னொரு நாள் ஏதாவது சிக்குவேன், உங்க குரூப்ல யாராவது சிக்குவாங்க, அப்ப வரேன், திரும்ப வந்து செய்யறேன். இப்போ கொஞ்சம் அப்படி எப்படி சொல்றது, ஒரு ஜாலி மூட்ல இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய அந்த தீர்க்க தரிசனமான நான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இப்ப உண்மையா பழிச்சுக்கிட்டு வருது. யுகங்கள்லாம் உண்மையே அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டே ஒவ்வொன்றா நடந்துகிட்டே வருதா, அதனால மிகப்பெரிய ஆனந்த கழிப்புல இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மக்களே, நன்றி வணக்கம். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் எடுங்க. இந்த செங்குருதி யாருன்றதை நீங்க வந்து ஃபுல்லா நீங்க வந்து கமெண்ட்ல போட்டுருங்க, அப்பதான் மக்களுக்கு தெரிய வரும் இப்படியாப்பட்ட ஒரு கேடுகட்ட நபர் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கானோ அப்படின்ட்டு. நன்றி வணக்கம்.